மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு சத்குருவுடன் கொண்டாடுங்கள். மார்ச் 8 நேரலையில். பண மோசடி செய்த வழக்கில் கைதாகி 3 ஆண்டுகள் பெங்களூரு சிறையில் இருந்த ஹரிநாடார் ஜாமீனில் வெளிவந்துள்ளார். நகைக்கடை மனிதராக நடமாடிய மனிதர் இப்போது வெள்ளையாடை அணிந்து வெறும் ஹரிநாடாராக மாறிவிட்டார். தனது சிறை அனுபவம் பற்றி ஹரிநாடார் சில விஷயங்களை தெரிவித்துள்ளார். அதில் ஆலங்குளம் தொகுதியில் 37,000 வாக்குகள் வாங்கிய அடுத்த நாளே தன்னை போலீசார் தூக்கிவிட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் தான் சிறையில் இருந்தபோது ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொண்டதாகவும், தன்னிடத்தில் யார் பணத்துக்காக பழகினார்கள் என்றும் யார் உண்மையாக பழகினார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டதாகவும் ஹரிநாடார் கூறியுள்ளார். மேலும் தன்னை சேர்ந்திருந்த சர்க்கிளே கூட தடுத்த போதும் தன் மனைவி மஞ்சு 2 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி தனக்கு ஜாமீன் பெற்று தந்ததாகவும் ஹரிநாடார் தெரிவித்துள்ளார். பண மோசடி வழக்கில் கைதானதும் ராக்கெட் ராஜாவின் பணங்காட்டு படை கட்சியில் இருந்து ஹரிநாடார் நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு சத்குருவுடன் கொண்டாடுங்கள். மார்ச் 8 நேரலையில்.